கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எதனாலும் தேவ ஜனங்களாகி நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்து தந்து தேவ ஜனங்களாகி நாம் அந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வாஞ்சையை நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவ ஜனங்களாகி நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்று நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். அதன் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற அந்த பிரதானமான வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேடுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான வாக்கு திட்டத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் வாக்குப்படுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். சீயோன் என்பது தேவஜனங்களாகி நம்மை தான் உணர்த்துகிறது. கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட ஸ்தலம் தான் சீயோன். தேவஜனங்களாகி என்னையும் உங்களைத்தான் சீயோன் என்கிற அந்த வார்த்தை அது உணர்த்துகிறது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஆறுதல் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஏன்னா ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆறுதல் இல்லைன்னா அவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில ஆறுதல் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஒரு சமாதானம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே ஆறுதல் இல்லாத ஒரு நிலை என்பது கண்டிப்பா வரும் ஏதாவது ஒரு காரியத்துல. ஆனால் தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று. ஏன்னா நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், பரலோகத்தின் தேவனால் சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் என்ன இருந்தாலும் ஆறுதல் என்கிற அந்த சமாதானம் ஒரு இளைப்பாறுதல் நமக்குள்ள இல்லைன்னா, ஆறுதலற்ற நிலையில் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை இருந்ததையானால் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற நன்மைகளை அவர்களால் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர்களால் நிறைவேற்றி முடிக்க முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனத்திற்கு என்னுடைய சீயோனுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று. அப்படி கர்த்தர் தம்முடையவர்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரதானமான நன்மைகள் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பாழாயிருக்கிற காரியங்கள் தேர்தல் அடையும்படியாய் கர்த்தர் செய்கிறார். இனி பாழான காரியங்கள் நிமித்தம் ஆறுதலற்ற நிலை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வராது. ஏன் தெரியுமா? கர்த்தரை அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் பாழாக்கப்பட்டதோ அந்த காரியத்தை கர்த்தர் தேர்தல் அடைய பண்ணி அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று வாக்குப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாய் வசனம் சொல்கிறது, அதில் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவேன் என்று. பாழானதை தேர்தல் அடைய செய்கிறார். வனாந்திரம் போன்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு தேவ ஜனத்தின் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கும் பொழுது அதை ஏதேனை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வசனம் நமக்கு காண்பிக்கிறது. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. வனாந்திரம் என்பது ஒரு வெறுமையான அனுபவத்தையும் அலைந்து திரிகிற அனுபவத்தையும் காண்பிக்கிறது. வனாந்திரம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையை அநேக நேரங்களில் முடக்கி போடுகிறது. இந்த வனாந்திரம் கர்த்தர் அனுமதித்த வனாந்திரம் அல்ல. இது பிசாசினாலோ பிசாசினால சூழ்நிலைகளாலோ மனிதர்களாலோ இல்ல அவர்களுடைய சொந்த கிரியைகளாலோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வனாந்திரம். என கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்திரம் நமக்கான நன்மையை நோக்கின பாதை. அதை குறித்து தேவன் சொல்லவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அனுமதிக்காமல் பிசாசினாலோ உலகத்தாலோ மாம்சத்தாலோ ஏதோ ஒரு காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வனாந்திரத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஏதனை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் தேவ ஜனத்திற்கு அறிவித்து, இதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் ஆறுதல் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் பாழாக, வனாந்திரமாக, அவாந்திர வழியாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக தேர்தல் அடை செய்து ஏதனை போல மாற்றி அதை கர்த்தரின் தோட்டத்தை போல உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்து தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இதுதான் உண்மையான ஆறுதல். நானும் நீங்களும் நினைக்கிற ஆறுதல் அல்ல உண்மையான ஆறுதல். கர்த்தர் செய்கிற ஆறுதலே அது உண்மையான ஆறுதல். இப்படிப்பட்ட ஆறுதலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதை கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார் தெரியுமா? ஏன்னா தேவ ஜனத்தின் நிலை என்பது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 7, 13, 14 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. நிந்தை, தூஷணம், கலக்கம், பயம், சிறைப்பட்ட அனுபவம், இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் தற்போதைய நிலை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் தியானித்த இந்த எல்லா காரியம் சில நேரங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம், 2 காரியம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஒருவேளை நிந்தை இருக்கலாம், பயம் இருக்கலாம், சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லாமே இருக்கலாம். இப்படி நிந்தையினாலும், தூஷணத்தினாலும், சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தினாலும், பயத்தினாலும் ஆறுதல் இல்லாமல் பாழாய், வனாந்திரமாய், அவாந்திர வழியாய் இருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்மை தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை, தாம் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நமக்கு ஆறுதல் செய்து நம்மிலே அவர் மகிமைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவஜனங்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் தான், கர்த்தரால் மட்டுமே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஆறுதல் செய்ய முடியும். வேற எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. வேற எந்த காரியத்தாலும் செய்ய முடியாது. ஐஸ்வர்யத்தினாலும் செய்ய முடியாது. உயர்ந்த பதவியினாலும் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தாலும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில உண்மையான நித்திய நிரந்தரமான ஆறுதலை தர முடியாது. கர்த்தரால் மட்டுமே அதை நமக்கு தர முடியும். ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவரை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்கள், நாம் ஆராதிக்கிற தேவனே பெரியவர் என்று, அவருக்கு இணையாக ஒன்றுமே இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம் கண்டு வியக்கிற எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவ்வளவு பெரிய தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல வரவழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு வாக்குப்படுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். தேவ பிள்ளைகளாகி நாம் ஆறுதலற்ற நிலையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதல் உண்டாக வேண்டுமானால், உண்மையான நித்திய நிரந்தரமான ஆறுதல் உண்டாக வேண்டுமானால், அதை தருகிற கர்த்தரிடத்துல நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும். இந்த தேவ ஜனத்தின் வாழ்க்கையில ஆறுதல் இல்லாமல் போக ஒரு பிரதானமான காரணமே, ஆறுதல் தருகிற தேவனை நோக்கி பார்க்காமல் ஆறுதலை தர முடியாத மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறோம். உலக மனுஷர்களையோ, உறவுகளையோ, ஐஸ்வர்யவான்களையோ, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களையோ, ஏதோ ஒரு காரியத்தை அதனால் நமக்கு ஆறுதல் உண்டாகும் என்று நாம் நினைத்து நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னால் மட்டும்தான் உனக்கு ஆறுதல் செய்ய முடியும். நான் தருகிற ஆறுதல் தான் உண்மையான நித்திய நிரந்தரமான ஆறுதல். கர்த்தரால் தரப்படுகிற நன்மையை எந்த ஒரு காரியத்தாலும் சேதப்படுத்த முடியாது. நாமே சேதப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட கர்த்தர் அதற்கு அனுமதிக்க மாட்டார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஈசாக்கு. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நன்மை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் ஈசாக்கு. கர்த்தர் சொல்லி ஆபிரகாம் தன் கரத்திலே கத்தி எடுத்து ஈசாக்கை பலியிடும்படியாய் அந்த நேரத்துல வந்தபோது கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவன் மேல் ஒரு சிறு கீறல் கூட விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தரால் தரப்படுகிற எந்த ஒரு நன்மையையும் யாராலும் பறிக்கவும் முடியாது, சேதப்படுத்தவும் முடியாது, அதிலிருந்து நம்மை துரத்தவும் முடியாது. தேவ ஜனத்திற்கு கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு யாராலும் நெருங்க கூட முடியாத, யாராலும் கெடுக்க முடியாத, பறித்துக் கொள்ள முடியாத நித்திய நிரந்தரமான உண்மையான ஆறுதலை நான் உனக்கு தருவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற பிரதானமான வாக்குத்தத்தம்.
நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை சொன்னாரேயானால் அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்ப தேவஜனங்களாகி நாம் என்ன செய்யணும்? இதை தர வல்லமை உள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இதை தியானிக்கும் பொழுது தேவஜனங்களாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பிரதானமான காரியம் தான் ஆறுதல் என்பது என்ன. இன்று தேவஜனங்களாகி நாம் நினைக்கிற ஆறுதல் என்பது உண்மையான ஆறுதல் கிடையாது. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை இழந்தாலோ, ஒரு தோல்வி வந்தாலோ, ஒரு பிரச்சனை வந்தாலோ, அவனை சூழ்ந்து அவனை நேசிக்கிற உறவுகளோ நண்பர்களோ அவனுக்கு சமாதானமான சில வார்த்தைகளை கூறுவதைத்தான் தேவஜனங்களாகிய நாம் ஆறுதல் என்று நினைக்கிறோம். அது அல்ல ஆறுதல். அது ஆறுதலை போல இருந்தாலும் அது தற்காலிகமான ஒரு வார்த்தைகள் தான். அது நம்முடைய இருதயத்தை நிரந்தரமாய் ஆறுதல் படுத்தாது. இப்போ உண்மையான ஆறுதல் என்பது என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 31 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் இந்த சம்பவத்திற்குள்ளே சரித்திரத்திற்குள்ளே போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் இந்த வசனம் சொல்கிறது, ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவள் ஆறுதல் அடையாமல் போனாள். இங்கே ராகேல் அழுகிறாள். எதற்காக? அவளுடைய பிள்ளைகள் இல்லை. அவளுடைய பிள்ளைகளை திரும்பி வர மாட்டார்கள் என்கிற ஒரு அனுபவத்தின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில அவள் ஆறுதல் அடையாமல் போனாள் என்று வேதம் சொல்கிறது. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற உண்மையான நித்திய நிரந்தரமான ஆறுதல் என்பது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் எதற்காக அழுகிறோமோ, எதற்காக கலக்கமாய் நம்முடைய இருதயம் கலங்குகிறதோ, எதற்காக பயப்படுகிறோமோ, எது நிமித்தம் தூஷிக்கப்படுகிறோமோ, எது நிமித்தம் நிந்திக்கப்படுகிறோமோ, எது நிமித்தம் சிறைப்படுத்தப்பட்டோமோ, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையால் அது நடக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவஜனங்களாகி நாம் எந்த ஒரு காரியத்தை இழந்து அழுகிறோமோ அந்த காரியம் நமக்கு திரும்ப தேவனால் தரப்படும் பொழுது நாம் ஆறுதல் அடைகிறோம். இதுதான் உண்மையான ஆறுதல். இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இதை வேற யாராலும் செய்ய முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை இழந்து அழும் பொழுது அநேகர் அவனுக்கு சமாதானமான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா எதற்காக அவன் அழுகிறானோ அந்த காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில அவர்களால் கொடுக்க முடியாது. அது தற்காலிகமான ஆறுதல், சில நிமிஷங்கள் மட்டுமே இருக்கும்படியான ஒரு ஆறுதல். அது ஆறுதலே கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிற ஆறுதல் என்பது என்ன தெரியுமா? எதற்காக நாம் அழுதோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதமாய் தருவார். எதற்காக நாம் பயந்தோமோ, நாம் பயந்த காரியம் நேரிடாதபடிக்கு அதிலே ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். எந்த காரியத்தின் நிமித்தம் நாம் சிறைப்படுத்தப்பட்டோமோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் நிறைவேற்றி நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை கர்த்தர் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சொன்னாரே ஆனால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்தவர்களால் கர்த்தர் வாக்குப்படின அந்த உண்மையான நித்திய நிறைவான ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கணும். சும்மா நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதிலே ஒரு தற்காலிக ஆறுதல் அடையக்கூடாது. அது உண்மை கிடையாது. எதற்காக அழுகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அதை நான் தருவேன் என்று வாக்குப்படுகிறார். இப்ப ஆண்டவரே நீர் அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணீர் அவருடைய சமூகத்துல ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கணும். அண்ணால் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றின போது அவளுக்கான ஆறுதல் சாமுவேலால் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இப்படி தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் ஆறுதல் செய்கிறது எதற்காக தெரியுமா? இந்த வசனத்தின் கடைசி பகுதி அதை தெளிவாய் சொல்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்போ தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் ஆறுதல் செய்து அவர்களை துதித்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருக்குள்ளே அவர்கள் களி கூர்ந்து மகிழவும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுதான் தேவஜனங்களாகிய நம்மை குறித்த கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே கர்த்தர் தேவஜனங்களாகிய நம்மை குறித்த நோக்கத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் அவரை துதிக்கவும் அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறவும்
அவருக்கு என சங்கீதம் பாடவும், அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாய் அவருடைய சமூகத்துல அவரோடு கூட நித்தியமாய் வாழவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் நம்மை உருவாக்கினார். இப்படி உருவாக்கப்பட்ட தேவஜனங்களாகி நம்முடைய நிலைதான் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தினாலும் பயத்தினாலும் நிந்தையினாலும் நாம் ஆறுதல் இல்லாமல் கலங்கி போயிருக்கிறோம். தமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறவும் தம்மை துதித்து ஆராதிக்கும்படியால் கர்த்தரால் தெரிந்து உருவாக்கப்பட்ட தேவஜனங்களாகி நம்மை அந்த ஸ்தானத்தில் அவர் பார்க்கத்தான் எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை குலைத்து போட்டதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எதற்காக நாம் அழுகிறோமோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்முடைய பயத்தை, சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தி கர்த்தர் நமக்கு உண்மையான நித்திய நிறைவான ஒரு ஆறுதலை செய்வேன் என்று அவர் வாக்குப்படுகிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இதை நாம் சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாக போய் பார்த்து அர்ப்பணிக்கணும். அவருடைய சித்தம் செய்யணும். இந்த நாளிலும் 2 பிரதானமான ஸ்திரீகளை வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி ஆறுதல் செய்தார் என்பதையும், அதன் பிற்பாடு அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை துதித்ததையும் கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் அந்த 2 ஸ்திரீகளின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் சம்பவத்தை தேவஜனங்களாகி நாம் நன்றாக இருந்திருக்கிறோம். ஆண்டவர் மிகவும் நேசித்த மார்த்தாள், மரியாள், அவர்கள் சகோதரன் லாசரு இவர்களை குறித்துதான், இவர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்துதான், அது நிமித்தம் தேவ நாமம் எப்படி மகிமைப்பட்டது என்பதை குறித்துதான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட லாசரு வியாதியா இருக்கும் பொழுதே அதை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை அறிந்து கொண்டு பின்னும் 2 நாள் அவர் இருந்த இடத்திலே தங்குறார். லாசரு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பி அது நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தாமதமாக அவர்கள் அழைத்த நேரத்தில் அவர்களிடத்தில் செல்லாமல் அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனை குணமாக்காமல் அவர் என்ன பண்றாரு? பின்னும் 2 நாள் தங்கினார். இதை தியானிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நமக்கு புரியாது. ஆனா அதன் பிற்பாடுதான் மார்த்தாள், மரியாளுக்கு கர்த்தர் செய்த நித்திய நிறைவான அந்த ஆறுதலையும் அது நிமித்தம் அந்த குடும்பமே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்ததையும் கர்த்தரை துதித்ததையும் நம்மால் பார்க்க முடியும். அதை யோவான் சுவிசேஷத்தின் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த மார்த்தாள், மரியாள் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? லாசரு மரித்தது நிமித்தம் மார்த்தாள், மரியாள் ஆறுதல் அற்று அவர்களுடைய வீடு பயத்தினாலும் கலக்கத்தினாலும் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தினாலும் கலங்கி போயிருப்பதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். 2 ஸ்திரீகள், அவர்களுக்கு ஒரு சகோதரன். அந்த ஒரு சகோதரனும் மரித்து போனான். இந்த 2 ஸ்திரீகளும் அதிகமாய் கலங்கி கண்ணீர் விட்டதை அந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் அறிந்து அவரிடத்தில் வருகிறாள். வந்து என்ன சொல்றா? ஆண்டவரே, நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவரோடு கூட பேசுகிறாள். அதன் பிற்பாடு மரியாள் வருகிறாள். அவள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து அவள் கண்ணீர் விட்டு அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூத ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறதையும் இயேசு கண்டு அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சம்பவம் தேவஜனங்களாகி நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற காரியம். மார்த்தாள், மரியாளின் வீட்டிலே லாசரு மரித்தது நிமித்தம் ஆறுதல் இல்லாமல் போனது. அநேக யூத ஜனங்கள் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லும்படியே வந்தார்கள். ஆனா அவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகள் தான். அது அவர்களுக்கு ஆறுதல் செய்யவில்லை. இதுல இருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? மனுஷ வார்த்தைகள் அது வெறும் வார்த்தைகள். ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியையால் வெளிப்படும். உண்மையான ஆறுதல் என்பது வார்த்தையில் அல்ல, அது செயலில் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். இந்த சம்பவத்திலிருந்து அநேக யூத ஜனங்கள் மார்த்தாள், மரியாள் கிட்ட வராங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாகவே அநேக யூத ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா அவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளுமே
அது வெறும் வார்த்தைகள் தான். அதனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் உண்டாகவில்லை. அப்படி ஆறுதல் வந்திருந்தா 4 நாட்கள் ஆன பிற்பாடும் மரியாள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் வார்த்தை மரியாளை ஆறுதல் படுத்தி இருக்கும். ஆறுதல் என்பது வார்த்தை அல்ல, ஆறுதல் என்பது செயலில் இருக்கிறது என்று கர்த்தர் அங்கே விளங்க பண்ணினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்த பிற்பாடு மார்த்தாளும் மரியாளும் தனக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் தன்னை சூழ்ந்திருந்த மற்ற ஜனங்களிடத்தில் இருக்காமல், அவர்களிடத்தில் ஆறுதலை தேடாமல், அவர்களுடைய வார்த்தையை கேட்க விரும்பாமல் அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. அப்படி மரியாள் எழுந்து வருவதை கண்டு யூத ஜனங்கள் அவள் கல்லறை இடத்தில் போய் அழ போகிறாள் என்று அவளை பின்பற்றி வராங்க. ஆனா மரியாள் என்ன பண்ணல, கல்லறை கிட்ட போய் அழ போகல. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அழ வரா. ஏன்னா அவரால் மட்டும்தான் உண்மையான, நித்திய நிறைவான, நிரந்தரமான ஒரு ஆறுதலை செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலை சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆறுதலை செய்கிறவர். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் எப்படி ஆறுதல் செய்தார் தெரியுமா? மார்த்தாள் மரியாள் எதற்காக அவர்கள் கலங்கி அழுகிறார்களோ, எது நிமித்தம் அவர்களுடைய ஆறுதல் அவர்களை விட்டு பறிக்கப்பட்டதோ, அவர்கள் இழந்து போனார்களோ, அந்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில திரும்ப கொடுத்து, லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்கள் சகோதரனை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து அவர் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இதுதான் உண்மையான ஆறுதல். இதுதான் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆறுதல். இதுதான் தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு யாரிடத்துல பேச, யாருடைய வார்த்தைகளை கேட்க, யாருடைய முகத்தை நோக்கி பார்க்க நாம் வாஞ்சிக்கிறோம்? நாம் நோக்கி பார்க்கிற முகங்கள், நாம் கேட்கிற வார்த்தைகள், இவை எல்லாமே வெறும் வார்த்தைகள். நாம் நோக்கி பார்க்கிற முகத்தினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மனுஷனால் ஆறுதலை சொல்லத்தான் முடியும். நான் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் மட்டும்தான் ஆறுதலை செய்ய முடியும். அவர் ஒருவரை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவனிடத்தில் ஆறுதலை தேடுவோம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் நம்முடைய காரியத்தை சொல்ல நாம் பிரயாசப்படுவோம். மரியாள் அப்படிதான் செஞ்சாங்க, மார்த்தாள் அப்படிதான் செஞ்சாங்க. தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள். அது வரைக்கும் யூத ஜனங்கள் கிட்ட இருந்து அவ அழுதா, அவ அழுதுட்டு இருந்தா. அவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். யாருடைய பாதத்துல அவள் விழுந்து அழல, யார்கிட்ட அவள் என்ன பண்ணல, தன்னுடைய வருத்தத்தை அவள் தெரியப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனா எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான, நித்திய, நிரந்தரமான ஆறுதலை தர வல்லமை உள்ள தேவன் அவளிடத்தில் வந்தாரோ, அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணல, தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களை பார்க்கல, தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்க விரும்பல, அவர்கள் சமூகத்தில் இருக்க விரும்பாம உண்மையான ஆறுதலை செய்ய வல்லமையுள்ள தேவனை, தன்னுடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைக்க வல்லமையுள்ள தேவனை அவள் நோக்கி பார்த்து அவர் பாதத்தில் விழுந்து அவள் அழுதாள். அது நிமித்தம் அவள் பெற்றுக்கொண்ட பிரதானமான ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? எதற்காக அவர் அழுதாளோ, எதற்காக மார்த்தாள் மரியாள் அழுதார்களோ, எதற்காக அவருடைய இருதயம் கலங்கினதோ, எது நிமித்தம் அவருடைய ஆறுதல் அவர்களை விட்டு இழந்து போனதோ, அவர்களை விட்டு பறிக்கப்பட்டதோ, அந்த காரியம் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர்கள் சகோதரன் அவர்களுக்கு திரும்ப உயிரோடு கொடுக்கப்பட்டான். உண்மையான ஆறுதலை கர்த்தர் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் செய்தார். இதை நமக்கும் செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதை நமக்கு அவர் செய்து முடிப்பார். இந்த எந்த காரியத்துக்காக நாம் அழுகிறோம், எந்த காரியம் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது, இதுல இன்னொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உண்மையான அந்த ஆறுதலை செய்ய அவர் செயல்பட தொடங்கினாரோ, அப்பொழுது முதலாவது கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இருக்கிற அந்த கலக்கத்தையும் கண்ணீரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய சமாதானத்தை, தம்முடைய ஆறுதலை, தம்முடைய சந்தோஷத்தை, பரலோகத்தின் நிறைவாகிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி, எதற்காக அழுதார்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இன்று எதற்காக நாம் அழுகிறோமோ அந்த காரியத்துல நமக்கு நன்மை செய்யும்படியா, நாம் ஆறுதல் அடையும்படியா, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும்படியா
தேவஜனங்களாகிய நம்முடைய கலக்கத்தையும் கண்ணீரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகள், துக்கங்கள், பலவீனங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும், எல்லா வியாதிகளையும் நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தையும், நமக்கு ஐஸ்வர்யத்தையும், நமக்கு சமாதானத்தையும், நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும், பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆறுதலையும் அவர் நமக்கு தந்தார். சிலுவையிலே தேவஜனங்களாகி நாம் அதை பெற்றுக்கொண்டோம். ஏன்னா நம்முடைய எல்லாவற்றையும், எல்லா கலக்கத்தையும் கண்ணீரையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவான சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மைகளை நமக்கு தந்தார். இந்த தேவஜனங்களாகி நாம் அனுபவிக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஊழிய பாதையில் நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இதற்காக அவர் செலுத்தின கிரயம் தான் நம்முடைய ஜீவனையை கொடுத்து நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய சாபங்கள், பாவங்கள், நம்முடைய கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனை நாம் வேதனைப்படுத்தாதபடிக்கு மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிகிற அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது கர்த்தரை மீண்டும் சிலுவையில் அறைவதற்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மறுதலித்து போகிறவர் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்முடைய கண்ணீர் கலக்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய நிறைவான உண்மையான ஆறுதலை தருகிற நம்முடைய தேவன் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றுதானே அதை நமக்கு செய்கிறார். இதை உணர்ந்தவர்களால் இவ்வளவாய் நமக்காக நம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து நமக்கு நன்மை செய்த நம்முடைய தேவனை மகிழ்விக்கிற தேவஜனங்களால் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நாம் நம்ம முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் தேவஜனங்களாகி நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழணும், சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் அப்படிதான் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இதை அவர் அரண்மனையிலே சுகமாய் வாழும் பொழுது எழுதவில்லை, சிறைச்சாலைக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். தேவஜனங்களாகி நாம் சந்தோஷமானா சும்மா மனம் மாமிசம் விரும்புகிற பிரகாரம், உலக பிரகாரமா அருவருப்புல பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சந்தோஷம், அனித்தியமான சந்தோஷத்தில் அல்ல. தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்கிற பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாகவும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற அவருடைய சொந்த ஜனமாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதை உணர்ந்து நாம் செயல்படணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் வெளிப்படுத்ததான் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். இன்று தேவ ஜனங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் கிட்ட வரும், பிரச்சனை சால்வ் ஆகி ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? பழையபடியும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் ஒரு அசுத்தமான பாவ வாழ்க்கையில நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கர்த்தரை கோபப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சத்துருக்கள் கரத்திலே அவர்களை விற்று போடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை நோக்கி மன்றாடுவாங்க, மனம் திரும்புவாங்க. உடனே ஆண்டவரும் மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு இறங்கி அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ரட்சகனை எழுப்பி சத்துருக்கள் கரத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்வார். ஆனா எப்பொழுது சத்துருக்கள் கரத்திலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொண்டாரோ அதன் பிற்பாடு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிப்பாங்க. இது தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கக்கூடாது. மறுபடியும் பாவம் செய்கிற ஒரு பொல்லாத சுபாவம். இதை கர்த்தர் விரும்பவில்லை, கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம். தேவஜனங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கிற அவருடைய ஜனமா இருக்கணும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் தேவ ஜனத்தின் மத்தியில் இருந்து எழும்பும் பொழுது அங்கே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் உலாவி அவர் வாசம் பண்ணுவார். அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம்முடைய ஜனத்தை பார்த்து தம்முடைய ஜனம் தம்முடைய சித்தத்தின்படியே தம்மை ஆராதிப்பதை பார்த்து
அதை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு தேவ ஜனத்தை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர்களிலே அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவார். இதை இன்றும் செய்ய கர்த்தர் வாஞ்சியோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய வாஞ்சை ஏக்கத்தையும் குறித்து கொண்டவர்களா அதை நிறைவேற்ற தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அப்படி கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம்தான் தேவஜனங்களாகிய நமக்கு அவர் ஆறுதல் செய்வார். பாழான காரியம், பாழான ஸ்தலமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்கள் இனி தேர்தல் அடையும். வனாந்திர வேதனை போல மாறும், அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும். தேவஜனங்களாகி நமக்கு ஆறுதல் செய்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த வசனத்தை தான் தேவன் அதற்கான கட்டளையாக தேவஜனங்களாக நமக்கு காண்பித்து தருகிறார். இந்த வசனத்தை புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுல 2 காரியத்தை பிரதானமாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்று காண்பித்து தருகிற 2 பிரதானமான கட்டளைகள். தேவஜனங்களாகி நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்க வேண்டும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நாம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும். அதை 3 விதமாய் நம்ம தியானிக்கலாம். முதலாவது, கர்த்தரை குறித்து பேசணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். மூன்றாவது, கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசணும். இந்த 3 அனுபவத்தின் பிரகாரம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் மிகவும் பிரியமாய் நேசித்து அவர்கள் வாழ்க்கையில் ஆறுதல் செய்து அவர்களை குறித்து தாம் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியால் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறவும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் கிருபை செய்யலனா, கர்த்தருடைய அனுகிரகம் இல்லைனா ஒரு மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. தனக்கு எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உயர்ந்த பதவி என்ன இருந்தாலும் அதை அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் கொடுக்கலனா அந்த மனுஷனால எதையுமே தொடக்கூட முடியாது. எல்லாமே அனுகூலமா இருந்தாலும் கர்த்தர் அனுகூலமா இல்லைன்னா அந்த காரியம் வாய்க்காது. ஆனா எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் அனுகூலமா இருந்தாரே ஆனால் அந்த காரியம் வாய்க்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் அனுகூலமா இருந்து கர்த்தர் தனக்கு ஆறுதல் செய்து தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியா கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமானால் அந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே வரணும். அவன் கர்த்தரை குறித்து மட்டும்தான் பேசணும். கர்த்தருடைய வார்த்தை குறித்து மட்டும்தான் பேசணும். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற நாம் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தரை குறித்ததாக, கர்த்தருடையதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதா? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதோ இல்லையோ? மற்ற ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் பேசாத அப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் கூட கர்த்தரை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தினுடைய வாயிலிருந்து வருகிறது. இது கர்த்தரை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு பொல்லாத செயல். கர்த்தரை வேதனைப்படுத்துவது மட்டுமல்ல, இது கர்த்தரை கோபப்படுத்துவது. ஏன்னா தூஷண வார்த்தைகள் ஒன்று முன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையாகவே கொடுத்தார். ஏன்னா நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து தூஷண வார்த்தைகள் வறுமையானால் அவனுக்குள் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார்? அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லைன்னா அந்த மனுஷனை அசுத்த ஆவிகள் தான் தொந்தரவு செய்யும், அலைக்கழிக்கும். சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினாரோ அப்பொழுது பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து அவனை அலைக்கழித்தது என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை கர்த்தரை குறித்தோ, கர்த்தருடைய வார்த்தையை குறித்தோ, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளோ நாம் பேசாமல் இருந்தாலும் கர்த்தரை கோபப்படுத்துகிற, கர்த்தரை எரிச்சல் ஊட்டுகிற,
கர்த்தரை வேதனைப்படுத்துகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்பது நமக்கு நல்லது. கர்த்தரை குறிச்சு பேச தெரியலையா, கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சு பேச முடியலையா, கர்த்தருக்கு பிரியமா பேச முடியலையா, அமைதியா இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா பேசாது இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. பேச்சு பெருகினால் அதிலே பாவம் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப வேதம் ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து தந்து எச்சரித்து உணர்த்துகிறது. ஆனால் தேவஜனங்களாகி நாம் அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்று எதை பேசுகிறோம், யாரிடத்தில் என்ன பேசுகிறோம்? தேவஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்து கேட்பாராம். அதே அதிகாரத்துல வசனம் சொல்கிறது, அது தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்று. ஏன்னா தேவஜனம் ஒருவருக்கு ஒரு எப்படி பேசுறாங்க தெரியுமா? துன்மார்க்கன் சந்தோஷமாய் வாழ்வதை குறித்து அவங்க மனம் சிலைத்து பேசுறாங்க. தப்பு பண்றவெல்லாம் நல்லா இருக்கானே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேவஜனம் கர்த்தருக்கு விரோதமாய் மனம் செலுத்தி பேசுவதை கேட்டு கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? கர்த்தரை பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் மட்டுமே அவர்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். எப்படி? தங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா பேசுறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அறியப்பட்ட மிரியாம், இவங்க மேலேயே கர்த்தருக்கு கோபம் வர என்ன காரணம்? அவங்க மோசேக்கு விரோதமா பேசினாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தை கர்த்தரை அதிகமாய் கோபப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாய் செய்கிற ஒரு பாவம் தான், அதிகமாய் அடிக்கடி செய்கிற ஒரு பாவம் தான் அவன் வாயிலே அவன் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுவது. இந்த தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பேசினால் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும், கர்த்தரை குறித்ததா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். இப்படி பேசுகிற சந்தர்ப்பம் இல்லையா, நீ என்ன பண்ணு? நீ அமைதியா இரு. அப்படி கர்த்தர் நிமித்தம் நீ அமைதியா இருக்கும் பொழுது உன்னுடைய வாயிலே கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியான வார்த்தைகளை வைத்து அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி தந்து உன்னை பேச வைப்பார். அப்படிதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ மோசே, பார்வனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? நானும் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாயோடு கூட இருந்து நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் என்ன பேச வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதை நாம் பேசும்படியாய் அவர் நமக்கு போதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற தூஷண வார்த்தைகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தரை கோபமூட்டுகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நாம் பேசக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டுகிற வார்த்தைகள்ல புறம் கூறுதலும் பிரதானமான ஒரு காரியம். யாரை பத்தியும் பேசக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஒரு பாவம். ஒரு சகோதரருக்குள்ளே கோல் மூட்டி தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கோல் மூட்டுறதுக்கு பிரதானமா யூஸ் பண்றது என்னதான்? வாய் தான். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கேடும் திருக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் இருக்குமே, ஆனால் அவருடைய வாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, கர்த்தரை கோபப்படுத்துகிற வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை மட்டும்தான் பேசும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. ஒரு மரத்தின் கனியை வைத்து அது எப்படிப்பட்ட மரம் என்று அறிந்து கொள்ளலாம். தேவஜனங்களாகிய நாம் நல்ல மரமாகிய நல்ல திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடையாளம் தான் நம்மிலிருந்து நம்முடைய இருதயம் கர்த்தருடைய நல் வார்த்தைகளினால், நல் விசேஷங்களினால் அது பொங்கினதையானால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து சகல சத்தியத்திற்குள் நாம் நடத்தி கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல நிரப்பப்பட்டிருந்ததையானால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தரை மகிழ்விக்கும். அது கர்த்தரை குறித்ததா இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும், கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். இப்படி பேசின கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் கர்த்தரை குறித்து மகிமையான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசின யோசுவாவையும் காலேபையும் கர்த்தர் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் கிருபை செய்தார். கர்த்தர் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் அனுகிரகம் பண்ணினார். தனக்கு பிரியமான வார்த்தைகளை பேசின காலேபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவன். அவன் மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஏன்னா அவன் எனக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுறான். மற்ற 10 பேரும் என்ன வார்த்தைகள் பேசுறாங்க? மற்ற 10 பேரும் தேவனை கோபப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுறாங்க. அது நிமித்தம் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். ஆனா யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினாங்க, கர்த்தரை குறித்து பேசினாங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசினாங்க. அது நிமித்தம் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட
அந்த கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இதே போல தேவசனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அது நமக்கென நியமிக்கப்பட்ட பரம கானாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும்படியான ஒரு காரியம் என்பதை, ஒரு பிரதானமான காரியம் என்பதை கர்த்தர் இன்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். ஏதோ சும்மா அப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. நம்ம என்ன பேசுறோமோ அதை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தரை கனப்படுத்தி பேசுங்க, கர்த்தரை விசுவாசித்து பேசுங்க, கர்த்தரை குறித்து பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருக்கு பிரியமானது பேசுங்க. அப்பொழுது இம்மையும் மறுமையிலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியா நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்கும்படியா கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தர் என்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பேசு. உன் வாயை பொல்லாத வார்த்தைகளுக்கும், பிறரை குறித்த தீமையான வார்த்தைகளுக்கும், தூஷண வார்த்தைகளுக்கும், கர்த்தரை கோபப்படுத்துகிற, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள். துன்மார்க்கன் உனக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் உன் நாவை நீ அடக்கி வைத்துக்கொள். உன் வாய்க்கு காவல் வை. அது ஒருவேளை நமக்கு மனநோவா இருக்கலாம். மற்றவங்க பேசுற பொய்யான வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கணும் நமக்கு எவ்வளவு ஒரு வேகம் வருதோ அதை விட அதிகமா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்முடைய நாவு கர்த்தரை பிரியப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேச தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவா இருக்கிறது. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் அக்னிமயமான அந்த பிளவுபட்ட நாவு இறங்கினதே அதன் பிற்பாடு அநேக வார்த்தைகளை பேசின பேதுரு அதன் பிற்பாடு என்ன பண்ணல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சாரு. சாத்தான் தன்னுடைய வார்த்தைகளை பேதுருவுக்குள் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசினான். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு பின்னாக சாத்தான் என்று சொல்றார். அப்ப சாத்தானுடைய வார்த்தை பேதுருவின் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆனா எப்பொழுது அக்னிமயமான அந்த பிளவுபட்ட நாவு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவுகளாய் அவர்கள் மேல் இறங்கினாரோ அதன் பிற்பாடு எந்த ஒரு சீஷர்களும் வீண் வார்த்தைகளை பேசவில்லை. அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை குறித்ததா இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது, கர்த்தரை பிரியப்படுத்தினது. அது அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்பினது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவ ஜனங்களாய் மாற அவர்கள் நாவு பயன்பட்டது. தேவ ஜனங்களாகி நம்மை குறித்த தேவ திட்டமும் அதுதான். தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசணும். இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் இதிலிருந்து நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் அநேகர் தேவனை குறித்து பேசுவாங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுவாங்க, ஆனா தேவனுக்கு பிரியமா பேச மாட்டாங்க. அது என்ன? தேவனை குறிச்சு பேசுறது தானே தேவனுக்கு பிரியமா பேசுறது, தேவனுடைய வார்த்தையை குறிச்சு பேசுறது தானே தேவனுக்கு பிரியமா பேசுறது. அப்படின்னா அப்படி அல்ல. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யோபுவின் சரித்திரம். யோபுவின் சிநேகிதர்கள் பேசின எல்லா வார்த்தையுமே தேவஜனங்களாகிய நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அப்படி இருந்தும் கர்த்தர் யோபுவின் சிநேகிதர்களை பார்த்து கோபத்தோட கேட்கிறாரு, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு பிரதானமான காரியம், தேவஜனங்களாகி நமக்கு எச்சரித்து உணர்த்துகிற ஒரு காரியம். இன்று அநேகர் தேவனை குறித்து பேசுவதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதும் எதற்காக தெரியுமா? மற்றவர்களை குற்றப்படுத்த. யோபின் சிநேகிதர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. மற்றவர்களை குற்றப்படுத்த, நியாயம் தீர்க்க, கடிந்து கொள்ள, வேதனைப்படுத்த, பயமுறுத்த அவங்க ஆண்டவரை பத்தி பேசுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாங்க. ஆனா இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யோபின் சிநேகிதர் மேல் கோபம் கொள்கிறார். என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்க ஏன் நிதானமா பேசல? கர்த்தரை யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமம், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிற என் தாசனாகி யோபு போல யாரும் இல்லைன்னா ஆண்டவர் சாட்சி கொடுத்த அந்த யோபுவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை குறித்தும் இந்த 3 சிநேகிதர்களும் பேசி குற்றப்படுத்துறாங்க. யோபே நீ தப்பு செஞ்சிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை, நீ ஆண்டவரை கேள்வி கேட்கிறே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி, ஆண்டவரை புகழ்ந்து பேசுற மாதிரி அவங்க யோபுவை துன்பப்படுத்தி பேசுறாங்க. இது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. தேவஜனங்களாகி நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வேதத்தை வாசித்து தியானிக்கணும், கர்த்தரை குறித்து பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அதே நேரம் நாம் கர்த்தரை குறித்து பேசுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்ல பிரியமா இல்லையா அப்படின்னு நம்ம தியானிக்கணும். நாம் கர்த்தரை குறித்து பேசுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதும் மற்றவர்களை குற்றப்படுத்தவா இல்ல மற்றவர்களை ரட்சிப்பின் பாதையில அவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியா அவர்களுக்கு ஆறுதல் செய்யவா? தேவஜனங்களாகி நாம் நன்றாய் உணர்ந்தவர்களாய் கர்த்தரை குறித்து பேசணும்,
கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அதே நேரம் கர்த்தருக்கு பிரியமாக எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில பேசணும். யாரெல்லாம் பேசட்டும், எவ்வளவு தீமையான காரியங்களை, பொய்யான பழிகளை நம்மை சுமத்தினாலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் பேசும் பொழுது நமக்காக வழக்காடுகிற ஒரு நியாயாதிபதி பரலோகத்தில் இருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில தனக்கு விரோதமாய் சகோதரனும் சகோதரியும் மீரியாமும் ஆரோனும் பொறாமை நிமித்தமாக பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆனா மோசே என்ன பண்ணல? மோசே தனக்காக தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் எதுவுமே பேசல. மோசே குறித்து அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மோசே பூமியிலுள்ள எல்லா மனுஷனை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். கர்த்தருக்காக பேசுவேன், கர்த்தருடைய வார்த்தை பேசுவேன், கர்த்தருக்கு பிரியமா பேசுவேன் அப்படின்னு சொல்லி மோசே முடிவெடுத்ததுனால, மோசே அமைதியா இருந்ததுனால மோசேக்காக கர்த்தர் பேசினான். இது தேவஜனங்களாகி நாம் நன்றாய் உணர்ந்தவர்களாய் இன்று நாம் பேசாமல் போவதனால நம்முடைய நீதி நியாயம் எல்லாம் பூமியில எடுபட்டு போனாலும் பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா புஸ்தகத்துல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுக்கிறார், ஜாதிகளும் நீதியையும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார். மிக அநேகர் உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் தூஷிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் இருக்க போகுது. நான் உன்னை குறித்து சொன்ன வார்த்தை, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் உனக்கு தந்தேன் அல்லவா, அதன்படிதான் உன்னுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும். அது மாத்திரமல்ல, நமக்காக கர்த்தர் பேசி நம்முடைய நீதி நியாயத்தை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா எதை தெளிவாய் சொல்லுகிறது, உன்னோடைய வழக்காடுகிறவர்களுடைய நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன் கூட ரொம்ப வழக்காடுறாங்கல்ல, ரொம்ப பேசுறாங்கல்ல, நீ அமைதியாயிரு. நீ என் நிமித்தம் என்னை பிரியப்படுத்தும் வார்த்தைகளை பேசும்படியாக நீ இப்பொழுது அமைதியா இருக்க தெரியுமா, உனக்காக நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் ஜனங்களை அழைக்கிறார். கர்த்தர் கூட யார் வழக்காட முடியும்? அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய குளிருக்கு முன்பாக கூட நிற்க முடியாது, அவ்வளவு பெரிய தேவன். நமக்கு விரோதமா யார் பேசினாலும் நாம் பேச வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே நேரம் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை அடக்கி எச்சரிப்போடு, எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர், இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார் என்பதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பேசுவார். நான் கர்த்தருக்காக பேசுவேன், கர்த்தரை பிரியப்படுத்த பேசுவேன், எனக்காக கர்த்தர் பேசுவார் என்ற அந்த நிச்சயத்தோடு தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே பேசுவதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார் அவருடைய நோக்கம். இரண்டாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியங்கள் தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் நீங்களும் கர்த்தருடைய கருத்துக்களை அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிலே அனைவரும் பேசுகிறோம், கர்த்தருக்கு பிரியமா பேசுறோம். ஆனா நாம் செய்ய தவறுகிற ஒரு பிரதானமான காரியம் தான் கர்த்தருடைய கருத்திற்குள் அடங்கி இருக்கிற சுபாவம். இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. கர்த்தருடைய கருத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த அனுபவம் என்ன தெரியுமா? முதல்ல அது தெரிஞ்சாதானே நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செய்ய முடியும். கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கிற அனுபவம் தான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தர் சொல்வதை செய்ய வேண்டும், கர்த்தர் செய்ய என்று சொல்வதை செய்யவும், கர்த்தர் செய்யாதே என்று சொல்லுகிற காரியத்தை செய்யாமலும் இருக்க வேண்டும். அது நிமித்தம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஏன்னா சொன்னது கர்த்தர், அவர் பார்த்துக் கொள்வார். கோலை கீழே போடு அப்படின்னு சொன்னது கர்த்தர், அது பாம்பா மாறிச்சு. இப்பொழுது வாழை பிடி என்று சொல்வது கர்த்தர். அப்ப பிடிச்சா அது என்ன பண்ணாது, அது கடிக்காது. ஏன்னா பாம்பு என்ன பண்ணுவாங்க, பாம்பை தலையதான் பிடிப்பாங்க, வாழை பிடிக்க மாட்டாங்க. அது ஒருவேளை ட்விஸ்டாக என்ன பண்ணலாம், அப்படி பிடிக்கிறவங்க கடிக்கலாம். அது நிமித்தம் பாம்பு மேக்ஸிமம் எப்படிதான் பிடிப்பாங்க, தலையதான் பிடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பாம்பின் வாழை பிடி, அது மறுபடியும் உன் கரத்திலே கோலாகும். கர்த்தர் செய் என்று சொல்லுகிற காரியத்தை ஒரு தேவ பிள்ளை யோசிக்காமல் செய்யும் பொழுது அது நிமித்தம் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில எந்த இழப்பும் வராது, எந்த அவமானமும் வராது, எந்த வெட்கப்பட்டு போகிற அனுபவம் வராது, எந்த ஒரு காரியமும் அவர்களை மேற்கொள்ளாது. என கர்த்தரே அவர்களுக்கு துணையாக நின்று எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் முடிய பண்ணி நன்மையாகவே முடிய பண்ணுவார். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி. கர்த்தருக்காக வாழ்ந்தது நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையை சொப்பனமாக அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் விற்கப்பட்டான். அநேக துன்பமான ஒரு பாதை
பொய்யான பழி, குற்றச்சாட்டு, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். இது எல்லாமே கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தது நிமித்தம், கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக வாழ்கிற அந்த அனுபவத்தின் நிமித்தம், கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கிற அந்த அனுபவத்தின் நிமித்தம். இது நிமித்தம் யோசேப்பின் வாழ்க்கை கெட்டு போனது அப்படி கேட்ட நிச்சயம் அல்ல. இன்று நானும் நீங்களும் யோசேப்பின் வாழ்க்கையை தியானித்து பலப்பட என்ன காரணம்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை உயர்த்தினார், எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். அவனுக்கு தீமை செய்தவர்கள் கூட இனி அவனால் பிழைக்கும்படியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இப்படி தேவஜனங்களாகி நாக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். தேவஜனங்களாகி நாம் யோசிக்காமல், பயப்படாமல், ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் உலகத்திலிருந்து வருகிற ஆலோசனைக்கும் நாம் இடம் கொடுக்காமல், தேவஜனமே நீ கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கியிரு. 1 பேதுரு 5:6 அப்படிதான் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று. அவருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில நேரங்கள் அவர் நம்மை மறைத்து வைத்தது போல இருக்கும், ஒழித்து வைத்தது போல இருக்கும், அடைக்கப்பட்ட சூழ்நிலை போல இருக்கும். அது எல்லாமே எதனால தெரியுமா? தீங்கின் நாளிலே அவர் நம்மை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைக்கிறார். அதன் பிற்பாடு நமக்கான ஏற்ற வழி வரும் பொழுது கண்மலையின் மேல் உயர்த்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை நம்முடைய நாவலை தந்து தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழவும், அவரை துதித்து ஆராதிக்கவும் அவர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இதை கண்டு புற ஜாதிகள் நடுங்கும்படியா தேவன் கிருபை செய்வார். தேவ ஜனத்திற்கு எதிரான காரியம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது. ஏன் ஆண்டவர் உருவாக்க அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்த. அவங்க உருவாக்கவே இல்லைன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? நான் எதுவுமே செய்யல, அதனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்படி அல்ல. உன்னால எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ சத்ருவே நீ செய், ஆனா என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் தம்முடையவர்களுக்கு துணையாய் நின்று பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறார், ஆறுதல் செய்கிறார். இப்ப தேவஜனங்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். கர்த்தர் சொல்றது செய்யணும். அதனால என்ன சூழலை எப்படி மாறினாலும் அது நன்மையாகத்தான் முடியும். யோசேப்பை போல தேவஜனங்களாகி நம்மையும், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிவு பண்ணினார். முடிவு நன்மை. ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் ஒன்றுமில்லாத ஒரு நிலையா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கும். இதுதான் தேவ ஜனத்திற்கு தேவன் செய்கிற நன்மை. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான அவருடைய வார்த்தைகளை பேசவும், கர்த்தருடைய கருத்திற்குள்ளே அடங்கி இருக்கவும், எந்த விதத்திலும் கர்த்தரை விட்டு விலகி செல்லாமல், கர்த்தரை வேதனைப்படுத்தாமல் அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே பாலான ஸ்தலத்தை கர்த்தர் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதலை போலவும் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றி தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணின ஆறுதலை, உண்மையான ஆறுதலை, நித்திய நிறைவான ஆறுதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிப்புறவும், கர்த்தரை துதிக்கவும், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியால் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறை அழைத்தப்படுத்துவோம். ஆமென்.